ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினீஸ் ஹேர் கேர். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹேர் வாஷ்க்கு முன்னாடி நான் ஃபாலோ பண்ணுற ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் ருட்டீன் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா ஹேர் வாஷ் அப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால். நெக்ஸ்ட்டு தலையில் ஆயிலெலாம் வச்சுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறப்ப பிம்பிள் ப்ராப்ளம்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்கின் கேர் டிப்ஸும் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நைட் வந்து நான் தலையில் ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்காக கொஞ்சமாக ஹாட் வாட்டர் வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். ஆயிலை வந்து லைட்டாக வார்ம் பண்ணுறதுக்காக. டைரெக்டாக ஹீட் பண்ணாமல் இந்த மாதிரி வார்ம் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப ஹேர் ஃபால் கொஞ்சம் நமக்கு கண்ட்ரோல் ஆகும். இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் கஸ்டமைஸ்ட் ஆயில் எனக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணது. இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்காகவுமே நான் கஸ்டமைஸ்ட் ஆயில் வந்து ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு தேவைன்னாலும் உங்கள் ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது லைட்டாக வார்ம் ஆனதுக்கப்புறமா நான் அப்ளை பண்ண போகிறேன். ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் சிக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுறப்ப கையில் வந்து ஆயில் ஊற்றிட்டு லைட்டாக ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். முடியோட ரூட்ஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி முடியை ரெண்டாக பிரித்து ஒரு பக்கம் ஃபுல்லாக நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்த பக்கம் போங்க. நம்ம அர்ஜென்ட்டாக ஏனோ தானோன்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் ஆயில் ஈவனாக வந்து நம்ம வைக்க முடியாது. ஸோ அதுவே நம்மளோட ஹேர் க்ரோத்தையும் வந்து கம்மி பண்ணும். அதாவது கம்மி பண்ணுன்றதை விட அந்த வளர்ச்சி வந்து வேகமாக இருக்காது. நெக்ஸ்ட்டு ஹேர் ஃபால் ரொம்ப ஹெவியாகவே இருக்கும். ஸோ ஒரு பக்கமாக இந்த மாதிரி நம்ம பொறுமையாக டைம் எடுத்து கேர் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே நம்மளுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் கிடச்சி ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி முடியை ரெண்டாக பிரித்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்பை மட்டும் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம முடியில் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து ஆயில் அப்ளை பண்ணுறப்பவே உங்களோட விரல் நுனியால் ஸ்கேல்ப்பை சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நகத்தை யூஸ் பண்ணி ஸ்கேல்ப் வந்து மசாஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்குன்னா ஸ்கேல்ப் ரொம்ப டேமேஜ் ஆகும், முடியும் அதிக அளவில் கொட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து கவனமாக நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஹேர் க்ரோத்தை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எப்போ எந்த ஆயில் தலைக்கு அப்ளை பண்ணாலும் லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்ப அது ரொம்பவே நமக்கு பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். நார்மலாக நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா முடிக்கெல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்பை திரும்பவும் மொத்தமாக ஒரு வாட்டி வந்து ஒரு 2 to 3 minutes வந்து மசாஜ் பண்ணுங்கள். பொறுமையாக டைம் எடுத்து மசாஜ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உடன் கோம் வச்சு லைட்டாக தலையை வந்து சீவி விட்டுக்கிறேன். சீவி விடுறதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கும். ஸோ ஒரு நிமிஷம் இந்த மாதிரி சீப்பை வச்சு ஸ்கேல்ப்பை நல்லா சீவி விட்டோம் அப்படின்னா நல்லாவே நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி சீவிட்டு ஒரு பன்னோ இல்லை ஜடையோ போட்டுக்கோங்க. நைட்டு விட்டுட்டு மார்னிங் தான் நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஆயில் வச்சதும் நான் எப்போவுமே பண்ணுற நெக்ஸ்ட் விஷயம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது. கையை ஃபஸ்ட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். தலைக்கு எண்ணெய் வைக்கிறப்ப நம்மளோட ஃபேஸில் நெத்திலெலாம் கண்டிப்பாக அந்த ஆயில் வந்து இருக்கும். அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா தான் இந்த பிம்பிள் ப்ராப்ளம்லாம் நமக்கு வர்றது. ஸோ ஏதாவது ஒரு நல்ல ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ரெகுலராக இதை பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா மம்மாத்தோட ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிடர் வினிகர் அண்ட் சால்சிலிக் ஆசிட் இருக்குது. இது மெயினாக எக்ஸஸான ஆயில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஆயிலெலாம் நம்ம தலைக்கு வைக்கிறோம் அப்படின்றப்ப இந்த மாதிரி ஏதாவது ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நமக்கு நல்லது. நான் வந்து கொஞ்சமாக இந்த ஃபேஸ் வாஷ் வந்து கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். எப்போவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப முகத்தில் வந்து லைட்டாக தண்ணியை வந்து தொட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் வாஷ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது டைல்யூட் ஆகிடும். ஸோ லைட்டாக ஃபேஸில் வந்து தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக ஒரு ஏரியாவாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதே மாதிரி ஃபேஸை மேக்ஸிமம் 60 செகண்ட்ஸ் ஆச்சு மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் போதுமான டைம் கொடுக்குறப்ப தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸ் அதுக்கப்புறம் இந்த ஆயில் இதெல்லாம் வந்து எப்பயுமே ரிமூவ் ஆகும். நீங்கள் எப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் கண்டிப்பாக 1 நிமிஷம் வந்து ஃபேஸை மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். அது ரொம்ப நம்மளோட ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள். வினி 2022 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 20% ஆஃப் கிடைக்கும் உங்களுக்கு mamaearth.inல. இந்த ப்ராடக்ட் எல்லாமே mamaearth.in தவிர அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போ மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிக்கிறேன். மம்மாத்தோட ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்ன சேல் போயிட்டுருக்கு, டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு அப்படின்றது நமக்கு முன்னாடியே வந்து தெரியும். அதில்
அடுத்து முக்கியமான விஷயம், ஃபேஸுக்கு வந்து தனியாக ஒரு டவல் யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து குளிக்கிறதுக்கு நீங்கள் பாடிக்கு யூஸ் பண்ணுற டவலே ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய பிம்பிள் ப்ராப்ளம் அப்புறம் தேவையில்லாத இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபேஸுக்கு தனியாக டவல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ண போகிறேன். எப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் ஸ்கின்னை அப்படியே விடாமல் மாய்ஸ்சரைசர் ஏதாவது போட்டுக்கிறது நம்ம ஸ்கின்னை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் தான். அது ஒரு காம்போவாக நமக்கு வந்தது. ஸோ அதை தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். மமாஅர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் குட்னஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. 2025க்குள்ள 1 பில்லியன் ட்ரீஸை வந்து பிளான் பண்ணணும் அப்படின்றத ஏமா வச்சு அதை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பிளேஸ் பண்ணுற ஒரு ஆர்டரையும் ஒரு ட்ரீ கூட அவங்க லிங்க் பண்ணிடுவாங்க. அது எங்கே வளருது என்ன அப்படின்ற ஜியோ லொக்கேஷனையும் நமக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. இப்போ என்னோட நைட் டைம் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு மறுநாள் காலையில் இந்த ரெமெடி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இது நம்மளோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த பிம்பிள் ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதுக்கு நான் ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஸ்டோர் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஸோ தண்ணியை ஃபஸ்ட்டு லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒன்று நான் வந்து சொல்கிறேன் என்ன தேவை அப்படின்றது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு காய வச்ச பன்னீர் ரோஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் ரோஸ் யூஸ் பண்ணுறது நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஒரு இன்க்ரீடியண்ட்டும் ஃப்ரெஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு காய வச்ச வேப்பிலை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 minutes வந்து இது மட்டுமே ஹீட் ஆகட்டும். 2 minutesக்கு அப்புறமா ஒரு 2 பீஸ் அளவுக்கு ஆரஞ்சு தோல் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சமாக அளவாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து டோட்டலாக ஒரு 15 to 20 minutes நல்லா கொதிக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. அடிக்கடி ஸ்பூன் வச்சு அதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணுறப்ப இதில் நம்ம ஆவி பிடிக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அனல் வருதில்ல, அதில் வந்து உங்கள் ஃபேஸை காமிக்கிறீங்க அப்படின்னா நம்ம போர்ஸில் பிளாக்காக இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து கிளியர் ஆகிடும். பிம்பிள் ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். ஏன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நம்ம ஃபேஸை வந்து லைட்டாக அந்த ஆவியில் காமிச்சிங்க அப்படின்னா நல்லா வேர்த்து விடும் நமக்கு. ஸோ நம்ம தனியாக டைம் எடுத்து ஆவி பிடிக்கணும் அப்படின்றதும் கிடையாது. ஈஸியாக சிம்பிளாக இதே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. 20 minutesக்கு அப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா நான் வந்து ஆற விட்டுடுறேன். நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்றத வச்சு இது ரெடி ஆகிடுச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதை அப்படியே விட்டுடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். ரொம்ப நாள்னா மேக்ஸிமம் ஒரு 15 to 20 days வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். உங்களோட ஹேருக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால், ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் வாரம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேருக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதில் எசென்ஷியல் ஆயில் கலந்து நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ வாசமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 3 days மட்டும் வச்சு யூஸ் பண்ணுங்கள். மீதி இருக்க இந்த இன்க்ரீடியண்ட்டை வந்து நம்ம ஹேர் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes விட்டுட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேருக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதே மாதிரி தயிர் கலந்து நீங்கள் நல்லா அரைச்சிட்டு தலையில் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes விட்டுட்டு ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் டானிக்காக யூஸ் பண்ணலாம், ஷாம்புவை டைல்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ரின்ஸுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணாலும் நல்ல பெனிஃபிட் நமக்கு இருக்கும். இப்போ இதை ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு டைல்யூட் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னுக்கும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஒரு பவுல் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் தேவையான அளவுக்கு ஷாம்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஷாம்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆலோவேரா ஜெல் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஆலோவேரா ஜெல் தான். எப்போவுமே கடையில் வாங்குகிற ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிறதா யூஸ் பண்ணுங்கள். கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறது வேண்டாம். நீங்கள் நேச்சுரல் ஆலோவேராவும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே எசென்ஷியல் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4-5 ட்ராப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்மூத் பேஸ்ட்டாக இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க தண்ணியை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக மிக்ஸ் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டே மொத்தமாக அப்படியே தண்ணியை இதில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா சரியாக அது வந்து கலக்க முடியாது நம்ம. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் அதிகமாக கலந்துட்டீங்க, ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் மீதி வந்து இருக்குது அப்படின்னா அதையுமே நீங்கள் வேறு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அது ஒரு 10 to 15 days வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். எதுவும் கெட்டலாம் போகாது. நம்ம நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதால ஸ்மெல்லில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் கெட்டுடுச்சு அப்படின்லாம் பயப்பட தேவையில்ல. தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இப்போ நான் ஸ்கின் கேருக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். ஒரு குட்டி பவுல் எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்றதால ஆர்டிஃபிஷியல் ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் உடனே யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த பவுலில் மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு நான் வேறு பவுலில் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதில் இந்த மாதிரி போதுமான அளவுக்கு அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் நமக்கு. அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணலாம், பாடிக்கும் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். திரும்பவும் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து பிடிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. சோப்போ ஃபேஸ் வாஷோ போட்டு நீங்கள் வாஷ் பண்ண வேண்டாம். இந்த 2 ரெமெடியுமே தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களோட ஸ்கின்லையும் ஹேர்லையும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 10 to 15 டேஸ் வச்சு இந்த ஸ்கின்னுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.